விழுப்புரம் அருகே உள்ள வேடம்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து வெளியேறிய நச்சு காற்றால் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நியூஸ் ஜே செய்தி எதிரொலியால் அதிகாரிகள் ஆய்வு செய்து தொழிற்சாலைக்கு தற்காலிகமாக சீல் வைத்துள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள வேடம்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையால் சுற்று வட்டார கிராம மக்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி கிராம மக்கள் ஆலையை மூட வலியுறுத்தினர். ஆலையை மூட மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த வேடம்பட்டு ஊராட்சி மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை முழுவதுமாக புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஆலையில் இருந்து வெளியேறிய நச்சு காற்றால் வேடம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம், மூச்சு திணறல் ஏற்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆலையை மூடவில்லை என்றால் ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை ஆட்சியிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மக்கள் எச்சரிக்கை விடுத்த செய்திகளை நமது நியூஸ் ஜே தொலைக்காட்சி வெளியிட்டது. நியூஸ் ஜே செய்தி எதிரொலியாக விழுப்புரம் தாசில்தார் வசந்தகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் சுத்திகரிப்பு ஆலையில் ஆய்வு மேற்கொண்டு தற்காலிகமாக சீல் வைத்தனர். இது குறித்த அறிக்கையை அதிகாரிகள் சமர்ப்பிக்க மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டுள்ளார்.